Praise the Lord. Hallelujah. அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். கதவுகளே படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்த உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. கர்த்தர் மாலையில் ஏற தகுந்தவண்ணா, அவர் சமூகமதில் நிற்க தகுந்தவண்ணா. அவர் சமூகத்திலே சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் நானே. சுத்தமான கைகள் உடையவன் நானே. உடையவன் நானே. உடையவன் நானே. யார் இந்த ராஜா? எல்லாம் பாடுவே. ஓ ரமதியாந்தரபலா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. Come on, once again எல்லாரும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகளெல்லாம் அவரின் உடைமை என்றோ. நாங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். மறுபடி சொல்லுங்களே. முத்து நகர கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகளெல்லாம் தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை.
யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. பிகரிபியாக்குலு மகதுல் அராக்கசே பரபதியாத்துரா. கமன் எல்லாம் சொல்லுங்க. அவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின். அலைகள் உயரட்டும், இயேசு ராஜா வருகிறார். அலைகள் உயரட்டும், இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. கத்த சமூகம் தேடும் சமுதாயம் நாம். அவராலே ஆசீர் பெற்ற சபை நாவே. அவராலே ஆசீர் பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்று கர்த்ததாமே எனக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். கர்த்ததாமே எனக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு கூறிவிட்டார். அவர் தீர்ப்பு. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அலைகள் உயரட்டும், கதவு வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். பல சிரிமியாந்தர பல பர பர பரா. இயேசு ராஜா வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்ல, கர்த்தர் எனக்கு சகாயமாய். இப்படி சொல்லுங்க, எங்கள் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. சொல்லுங்க, எங்கள் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் எனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் தம்முடைய மாட்சியோடு கூட ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். சொல்லுங்க, மகிமையோடு கூட வானங்கள் மேலும் தம்முடைய மாட்சியோடு கூட ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். ஏறி வருகிறார். அனாதி தேவனங்கள் அடைக்கலம், நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரம். கமான் சொல்லுங்க, அனாதி தேவன் எங்கள் அடைக்கலம், நித்திய புயங்கள் என் ஆதாரம். சொல்லுங்க, அனாதி தேவன் என் அடைக்கலம், நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் திருமுன் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பாடும் பொழுது நம்முடைய உதடுகளும் அவர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கெம்பீரிக்கும் என்று சொல்கிறார். அந்த காலவில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் கெம்பீரிக்கட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடுவோம், உயர்த்துவோம். பாடும்போது என்னுதடு
கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. மறுபடி சொல்லுங்களா? பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமோ. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருக்கின்றது. நிறைந்து இருக்கின்றது. நாள்தோர் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. கமா, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. ஓ, பாடும்போது கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. சொல்லுங்க எல்லாரும். புகலிடமோ என் காப்பகமோ எல்லாம் நீர்தானே. புகலிடமோ எல்லாம் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. கமா, நாள்தோறும் உம்மை துதிப்பே. பாடும்போது என் உதடு நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். என்னை குழந்தையாக வெளியே. மறுபடி சொல்லுங்க.
கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தி. நான் கருவறையில் இருக்கும் போது குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு ராமா நீ மீட்டு கொண்ட இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். ஆவே நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கம் நம்பிக்கையோ. நோக்கம் நம்பிக்கையோ. கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தி. கர்த்தர் என்னை குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. குறைவின்றி வெளியே கொண்டு வந்தீ. மறுபடி சொல்லுங்களாரே. கருவறையில் கர்த்தர் என்னை, நான் கருவறையில் கர்த்தர் என்னை குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. குறைவின்றி வெளியே கொண்டு வந்தீ. மறுபடி சொல்லுகிறாரே. குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. குறைவின்றி நாள்தோறும் உம்மை துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமாகிலோ. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கருவில் இருக்கும் பொழுதே எங்களை பராமரித்தீர் அப்படின்றது, இன்னொரு என்னை கவனித்து கொண்டீர் அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் என்னை கவனித்து கொண்டீர் அப்படின்னு வரும்.
ரொம்ப ஆச்சரியமான வசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரத்தில் வீட்டுக்காரவங்க நம்ம நினைப்போம் நம்மளை மாதிரி மனைவி இல்லையே அப்படின்னு சொல்லி, என்ன கொஞ்சம் லேசாக அப்படி மாற்றி விட்டுருந்தானே வச்சுங்க சீனை, மூக்கு மட்டும் உங்களை மாதிரி இருந்துச்சு வச்சுங்க, உருப்படுமா? நினச்சி பாருங்கள். கர்த்தர் எல்லாத்துலேயும் எவ்வளோ ஞானமாக நம்மளை படைச்சு, எவ்வளோ அற்புதமான படைப்புகள்லேயே ரொம்ப அற்புதமானது யாருன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய சாயலால் உண்டாக்கியிருக்கிறோம். அல்லேலூயா. தாவி சொல்கிறான், தாயின் கருவிலே என்னை விசித்திர வினோதமாக என்னை உருவாக்கினேன். நம்மளை மாதிரி யாருமே கிடையாது. ஆமாம், அதாவது நாளைக்கு ஊண்டிக்கிட்டு போகுது. நமக்கு 2 முன்னாடி என்னை அழகாக படைச்சு கொஞ்சம் நம்மளை கிரியேட் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன். நம்மளை கொஞ்சம் காற்றை மட்டும் இப்படி காதை அப்படி திருப்பிட்டு நேரம் வச்சுங்க, எப்படி இருக்கு அதை கூட. சரி, இந்த காதில் இந்த மடல் இல்லைன்னு வச்சுங்க, இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். பிளைனாக இருந்து வச்சுங்க, ஒரு சவுண்டு உள்ளே போகாது, எல்லாம் இப்படியே போயிடுவோம். அதெல்லாம் ஸ்பீக்கர் அவ்வளோ கரெக்டாக வச்சு, இன்றைக்கி ஸ்பீக்கர் எடுத்து பாருங்கள், ஸ்பீக்கர் முழுக்குன்னு இருக்காது, எல்லாமே அப்படியே தடதரையாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் அது என்ன செய்யும், போய் அப்படி வர்றதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது, அது ஏற் போகிறதுக்கு. அது மாதிரி இந்த காதில் இந்த மடல் இல்லை அப்படின்னா ஒரு சவுண்டு உள்ளே போகாது, எல்லா ஸ்பீக்கரை விட்டு வெளியே போயிடுவேன். ஸ்பீக்கர் வெறும் ஸ்பீக்கராக தான் இருக்கு. ஏன்னா அது கூட அழகாக வச்சு படைச்சு, என்ன அதெல்லாம் ஒழுங்காக கழுவி தேய்ச்சி விடுங்க, என்ன ரொம்ப சுத்தமாக வச்சுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அது இல்லை இதில் இப்போ மூலம் உங்களை பார்த்து, ஆண்டவர் என்னை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறீங்களே நன்றி சொல்லு. 133 சங்கீதத்தை அடிக்கடி வாசிங்க. ஒரு ஆடு மேய்க்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், என்னை விசித்திர உன்னதமாக உருவாக்கினேன், தாயின் கருவிலை ஒவ்வொரு நாளும் என்னை நீ கவனித்து கொண்டேன். என்னை நீங்கள் கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ, அவர் நம்மளை கவனித்ததுனால தான் குறைவில்லாமல் வந்திருக்கிறோம். இந்த 5 விரலில் ஒரு விரலில் நம்மளை பார்க்க சகிக்குமா? யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே ஆண்டவர் மிக அழகாய் நேர்த்தியாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமேன். அவர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர்னு? அல்லேலூயா.